நான் அரசாங்கத்திலே பணியாற்றிய போது மலேசியாவிலே ஒரு இந்துவிலிருந்து இயேசு அப்பதான் ஏற்றுக்கொண்ட குடும்பம் மந்திரவாதிகளால மிக வேதனைப்பட்டு தாங்க முடியாத துயரத்தை அனுபவித்து அந்த வீட்டுக்கார் தலை தீப்பிடித்து எரிகிறது போல இருக்கும். அவர் போய் தலையை தொட்டி தண்ணிக்குள்ளே முக்கிக் கொள்ளுவார். வெளியெடுத்தால் திரும்ப எரியும். அவர் ஒரு தலைமை ஆசிரியராய் பணியாற்றினார். வேலைக்கு செல்ல முடியல. ஐயா, விடுதலை நாயகனான இயேசு எனக்கு விடுதலை தரும்படி சில நாள் எங்க வீட்டில் தங்கி இருந்து ஜெபம் பண்ணுங்க என்று கேட்டார். எனக்கு ரொம்ப அவர் பரிதாப நிலைமையை பார்த்து உதவி செய்யணும்னு ஆசை. ஆகவே என்னுடைய ஆபீஸ்ல ஒரு லீவு விண்ணப்பம் சமர்ப்பித்தேன். என்னுடைய ஆபீசர் பயங்கரமான ஒரு இந்து பக்தன், ஒரு நல்ல பிராமணன். சொன்னார், நீ மத பிரச்சாரம் பண்றதுக்கு போற, தலையில நின்னாலும் உனக்கு நான் லீவு கொடுக்க மாட்டேன், நீ எப்படி போறா பார்க்கலாம் என்று அவர் சவால் விட்டு சொன்னார். எனக்கு தெரியும், என் ஆண்டவர் ஒரு பெரிய புல்டோசர். இந்த அதிகாரி எம்மாத்திரம் எவ்வளவு நாள் தடுக்க முடியும்? தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைக்க காரியம் தடபடாது. அந்த கல்லின் மேல் மோதினா நீ ஆபீசரா இருந்தாலும் சரி நொறுங்கி போவ. ஆண்டவர் தடைகளை தகர்த்து கொண்டு போக நினைக்கும் போது பெரிய ராணுவமே வந்து நின்றாலும், பெரிய பீரங்கி படைகள் வந்து நின்றாலும் அவரை தடுக்கவே முடியாது.